ஆளும் விடியா திமுகவின் தயவு இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ய முடியாது என்றும் கள்ளச்சாராயம் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை தேவை என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திற்கு யார் குற்றம் செய்திருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் உரிய தண்டனை வழங்கிட வேண்டும் என பொள்ளாச்சி ஜெயராமன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 60ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 32 பேரும், சேலம் அரசு மருத்துவமனையில் 17 பேரும், விழுப்புரம் முண்டியம்பாக்கத்தில் 4 ஜிப்மரில் 3 தனியார் மருத்துவமனைகளில் 4 என கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 60ஆக உயர்ந்துள்ளது. அதேபோல் கள்ளச்சாராயம் குடித்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 216ஆக அதிகரித்துள்ளது. இதற்கிடையே கள்ளச்சாராயம் அருந்தி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேருபவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த விவகாரத்தில் சென்னையில் பதுங்கியிருந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். இதுவரை சிபிசிஐடி போலீசார் 9 பேரை கைது செய்துள்ள நிலையில் சென்னை மதுரவாயலில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளி சிவக்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளச்சாராயம் தயாரிப்பதற்கான 17 பேரல் எத்தனாலை கொடுத்ததாக சிவக்குமார் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த சிப்ஸ் கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 60 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேரை கைது செய்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் கள்ளச்சாராய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான மாதேஷ் என்பவரின் நண்பரான பன்ருட்டியில் சிப்ஸ் கடை நடத்தி வரும் சக்திவேல் என்பவர் திருவண்ணாமலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பன்ருட்டியில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சிக்கு சென்று கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தாலாவது இந்த விடியா அரசு 10 லட்சம் ரூபாய் நமக்கு தரும் என ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர் ஒருவர் வேதனையுடன் வீடியோ வெளியிட்டுள்ளார். விடியா அரசின் போக்குவரத்து துறை ஓய்வூதிய பண பலன்களை விடுவிக்காததால் வேதனையை வெளிப்படுத்திய அவர், கள்ளக்குறிச்சிக்கு அனைத்து போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் சென்று கள்ளச்சாராயம் குடித்து பலியாகலாம், அதன் பிறகாவது 10 லட்சம் ரூபாய் இந்த விடியா அரசு நமக்கு வழங்கினால் மனைவி பிள்ளைகள் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என அந்த வீடியோவில் வேதனையாக தெரிவித்துள்ளார். இந்த நிர்வாகம் ஓய்வு பெற்றவர்களை ஒரு பைசா கூட கொடுக்காமல் பெருங்கையோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது. மனைவியும் மதிப்பதில்லை, பிள்ளைங்களும் மதிப்பதில்லை. கள்ளக்குறிச்சிக்கு போவோம், அங்கே போயிட்டு விஷ சாராயம் அறிந்து நம்ம அங்கே செத்தா கூட வீட்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். ஒரு தேதியை நிர்ணயிக்கும். இது வரைக்கும் இந்த நிர்வாகம் ஒரு பைசா கொடுக்கறதுக்கு முன் வரல. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அதிமுக சார்பில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய விடியா அரசை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு போஸ்டர் ஒட்ட போலீசார் அனுமதி மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கம் முன்பு நாளை அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதற்காக அதிமுக நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்டிய நிலையில் போஸ்டர் ஒட்ட அனுமதி இல்லை என கூறி காவலர்கள் போஸ்டர்களை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து சென்ற அதிமுகவினர் வடசேரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போஸ்டர் ஒட்ட அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதிகள் இல்லாததால் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை பொது பிரிவு நோயாளிகளுடன் ஒரே படுக்கையில் படுக்க வைத்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் காய்ச்சல், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு ஏராளமானோர் மருத்துவமனைக்கு வருகின்றனர். இதற்கிடையே வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற தொற்று வியாதிகளுக்கென தனி வார்டு இல்லாததால் பொது மருத்துவ பிரிவில் உள்ள நோயாளிகளுடன் ஒரே படுக்கையில் படுக்க வைக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொது வார்டில் உள்ளவர்களுக்கும் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். இந்த நிலையில் செவிலியர் பற்றாக்குறை, படுக்கை வசதி ஏற்படுத்த மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் விடியா அரசின் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய பொதுமக்கள் கடந்த ஓராண்டாக பூட்டி கிடக்கும் 150 படுக்கைகள் கொண்ட 3 வார்டுகளை திறக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். 80க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இங்க தங்குறாங்க. ஒரு பெட்டில் 2 பேர் 3 பேர் படுக்கக்கூடிய அவல நிலை ஏற்படுது. இதனால
இந்த தொற்று நோய் வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த அதிகமான அந்த இருதய நோயாளிகளுக்கோ இல்ல ஒரு ஆஸ்மா நோயாளிகளுக்கோ பரவக்கூடிய அபாயமோ அச்சமோ ஏற்படுது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குனர் விசாரணை மேற்கொண்டுள்ளார். கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 60 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குனர் ரவிவர்மன் மாவட்ட வருவாய் அலுவலருடன் ஆய்வு நடத்தி விசாரணை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மெத்தனால் விநியோகம் செய்தவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சிலர் என்ன சொல்கிறாங்க, 10 ஆண்டுகளாக அவர் அந்த தொழிலை செய்கிறாரு, 20 ஆண்டாக செய்கிறாரு, ஆக ரொம்ப நாள் அவர் அந்த தொழில் செய்திருக்கிறார். அதற்கு வேறு ஒருவர் அந்த சப்ளை செய்திருக்கிறார், மெத்தனால் சப்ளை செய்திருக்கிறார். அவர் பட்டியலினத்தை சாராதவர். ஆக தொடர்ந்து பட்டியலின மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகுவதற்கு இவர்கள் ஆதரவாக இருந்து செயல்பட்டிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கிறார். இந்த தவறு நடப்பதற்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். குடித்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இருவரிடம் தேசிய ஆதி திராவிடர் நல ஆணையம் நேரில் விசாரணை நடத்தியது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே உள்ள சித்தேரிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன், ஜெகதீஷ் ஆகிய இருவரும் சங்கராபுரம் அருகே உள்ள தேவப்பாண்டலம் என்ற கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு வீடு திரும்பி உள்ளனர். இந்த நிலையில் இருவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வரும் இருவரிடத்திலும் தேசிய ஆதி திராவிடர் நல ஆணையம் விசாரணை நடத்தியது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்து தேனி மாவட்டத்தில் ஸ்டாலினின் உருவபொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி அள்ளிநகரம் பகுதியில் சிவசேனா கட்சி சார்பில் கள்ளச்சாராய வியாபாரத்தையும் மரணங்களையும் தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பதவி விலக கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முதல்வர் ஸ்டாலினின் உருவபொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த போராட்டத்தில் விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.